சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உரிமை இருக்கிறது என்று உன்னால் முடிந்தவரை அவர்களுக்கு உதவியும் செய்து அவர்களிடம் காயமும் பட்டிருக்கிறாய். உரிமை எந்த இடத்தில் உள்ளது என்று நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீயாக உரிமை எடுத்துக் கொள்கின்றாயா, இல்லை மற்றவர்கள் உனக்கு உரிமை கொடுக்கிறார்கள் என்று யோசித்து பார்க்கின்றாயா? யோசித்துப் பார். நீயாகத்தான் உரிமை எடுத்துக் கொண்டிருக்கின்றாய். ஏனென்றால் நீ உண்மையான அன்பு வைத்திருப்பது என உரிமையாக இருக்கிறாய். அவர்களும் நன்மை போல் தானே என்று நினைத்து உரிமையாக அவர்களுக்கு நல்ல விஷயம் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் உனக்கு உரிமை கொடுப்பதே இல்லை. உரிமை உண்டு என நினைத்தாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்றால் விலகி நிற்பதுதான் நல்லது. ஒரு முறை நீ ஒரு இடத்திற்கு சென்று உரிமையாக ஒரு வேலை செய்யும் பொழுது அப்பொழுது அவர்கள் உரிமை இல்லாதது போல் நடந்து கொண்டாலே இந்த இடத்திலிருந்து நீ விலகிவிட வேண்டும். அதுதான் உனக்கும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் உன் மனதிற்கும் நல்லது. உரிமை இல்லாத இடத்தில் எதையும் எதிர்பார்ப்பது தவறு. உரிமையாகத்தான் இருக்கின்றேன், உண்மையான அன்போடு தான் இருக்கின்றேன், ஏன் எனக்கு இவ்வளவு சோதனை என்றால் உன்னை போல் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. யாரும் இந்த உலகத்தில் உண்மையானவர்களும் பொய்யானவர்களும் என்று எளிதில் கண்டுபிடிக்க முடியாது. அவரிடம் மட்டுமே தான் நமக்கு உரிமை உள்ளது. வேறு யாரிடமும் நமக்கு உரிமை என்று எதுவும் கிடையாது. பேசுவதும் பழகுவதும் மட்டும்தானே தவிர உரிமை எதிர்பார்ப்பது தவறுகளை செய்யாமல் வழிகளை அனுபவிக்க வேண்டி இருக்கிறது. சில உறவுகளின் மீது அளவு கடந்த அன்பு வைத்தாய். கேட்கும்போது நான் சொல்லும் வார்த்தைகளை நீ கேட்கும்பொழுது உன் கண்ணிலிருந்து கண்ணீர் துளி வரும். ஏனென்றால் இதில் நீ அனுபவித்திருப்பாய், இதை நீ பார்த்திருப்பாய், இதை நினைத்து நீ பல நாள் அழுதிருப்பாய். அதை தவிர்த்துவிடும். யாருக்காகவும் எதற்காகவும் தேவையில்லாமல் உன் கண் துளிகளை வீணடிக்காதே என்று நன்றாக தெரிந்து கொள். எனக்கு எந்த இடத்திலும் உரிமை இல்லை, எனக்கு யாரும் இல்லை என்று நினைக்காதே. யாரும் எனக்காக இல்லை என்பதை விட்டுவிட்டு யாருக்கும் நான் பாரமாக இல்லை என்பதை உணர்ந்து கொள். அதுதான் உண்மை. யாருக்காகவும் நீ பாரமாக இருக்கக்கூடாது. உன்மேல் நீ அன்பு வைத்துக்கொள். உனக்காக நீ எல்லாவற்றையும் செய்து கொள். அதுதான் உனக்கு நிரந்தரம். எதையும் எதிர்பார்க்காதே. தைரியமாக இரு. உன் கூடவே நான் இருக்கின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.